Hi friends, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல இருந்து குடியாத்தத்துக்கு போற வழியில பள்ளிக்கொண்டா ஊர்ல பாத்தீங்கன்னா அதாவது பள்ளிக்கொண்டா டோல்கேட் பக்கத்துலயே வந்து கொஞ்சம் உள்ள போனோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வராகி அம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. மிக பிரம்மாண்டமா வராகி அம்மன் அமைஞ்சிருக்காங்க. இங்க இருக்கிற வராகி அம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி மாபெரும் மிக பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நம்மளால கும்பாபிஷேகத்துல கலந்துக்க முடியல. நீங்களும் வாங்க, நம்ம போய் வராகி அம்மனை தரிசனம் பண்ணலாம். இங்க வந்து ரொம்ப சிறப்பா பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜல வராகி அம்மனுக்கு நம்ம கையாலேயே மஞ்சள் பூசி அபிஷேகம் பண்ற ஒரு வாய்ப்பு இங்க நம்மளுக்கு கிடைக்குது. இங்க வர பக்தர்கள் அந்த அம்மனுக்கு தான் கையாலேயே அபிஷேகம் பண்ணி பூஜைகள் பண்றாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இங்க இருக்கு. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வராகி அம்மன் கோவில் வீடியோ போட்டிருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல கட்டுமான வேலை நடந்துட்டு இருந்தது. அதனால நம்மளால சரியா அந்த இதுவெல்லாம் எடுக்க முடியல. வாங்க இப்ப போய் கோவில் எப்படி இருக்கு, கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வராகி அம்மனை தரிசனம் பண்ணலாம். பாத்தீங்கன்னா வேலூர்ல இருந்து குடியாத்தத்துக்கு போற வழியில இருந்து நம்ம இந்த டோல்கேட்டை அப்படியே நம்ம இப்படியே கட்டாயி வேலூருக்கு போற வழி அப்படியே கட்டாயிடணும். இதான் பாத்தீங்கன்னா அதாவது வேலூர்ல இருந்து சுங்கச்சாவடி அப்படியே திரும்பி வேலூருக்கு போற வழியில அப்படியே கட்டாய் கொஞ்சம் தூரம் தான். பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த ஓரமாவே இருக்கும். பாருங்க போர்டே வச்சிருக்காங்க, கட் அவுட் இருக்கு பாருங்க. கொஞ்சம் தூரம் தான். சுங்கச்சாவடியிலேருந்து அப்படியே நம்ம ட்ரென் ஆகி அப்படியே ஃபஸ்ட்டு கட்லேயே அப்படியே வந்து தெரு உள்ள போவோம். பாருங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வராகி அம்மன் அமைஞ்சிருக்காங்க. இதில் தான் நம்ம கட் ஆகணும் ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அம்மனுடைய சிலை அமைஞ்சிருக்கு. செம அற்புதமான அலங்காரம். அந்த டோல்கேட்ல இருந்து அப்படியே ட்ரென் ஆகி முதல் கட்டிங் அதாவது தெரு ஃபர்ஸ்ட் தெருவிலேயே வந்து கொஞ்சம் தூரம் தான். இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்ததால இங்க பாத்தீங்கன்னா கட் அவுட் எல்லாம் இருக்கும் பாருங்க. கொஞ்சம் தூரம் தான் நம்ம வரணும். வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க கோவில் நம்மளுக்கு இங்கே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் டூ வீலர்லாம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இங்கே நல்லா வசதியாக இருக்குது கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கழுகு, நடுவில் சூரியன் மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். ரெண்டு பக்கம் யானை. வராக ரூபம் பெருமாள் வராகி அம்மன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் பார்வதி. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி மும்மூர்த்திகள் துணைவியுடன் என்ட்ரன்ஸ்ல இருக்காங்க. சாய்பாபா, ராகவேந்திர, ராமானுஜர், ஆதிசங்கரர், கௌதம புத்தர், மகாதேவ
மகாவீரர், ஸ்ரீ மகாவீரர். துர்வாசகர் மகாரிஷ், துர்வாசர் முனிவர், தர்மசாஸ்தா, ஆதிசேஷன், 10 தலை நாகம், லைன்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்களுடைய சிற்பம் அமைச்சு அந்த மேலே சிற்பத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அழகா வந்து பேர் அமைச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேர் இருக்காது. தெரிஞ்சுக்கிறவங்க அந்த வடிவம் பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. தெரியாதவங்களுக்கு இது என்ன சிற்பம் என்ன சுவாமின்னு தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்து பேர் வந்து இந்த மாதிரி மேலே அமைக்கும்போது இவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது உள்ள பார்த்தீங்கன்னா உயரமுள்ள மிக பிரம்மாண்டமான நின்ற கோலத்தில் வாராகி அம்மன் அமைந்திருக்காங்க. வாங்க நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போதான் சமீபமாக கும்பாபிஷேகம் நடந்தது. மேலே அழகாக கலசம் வந்து தெரியுது பாருங்க. 2025 ஜூலை 6 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பார்த்தீங்கன்னா லிங்கம் சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. முன்னாடி சிவன் முகம், பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வதி. 2 முகமும் ஒரே லிங்கத்து மேலே அமைஞ்சிருக்கு. இதான் கோவிலுக்கு உள்ள நுழையிற என்ட்ரன்ஸு. நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் சுதை சிற்பம் அமைச்சிருக்காங்க, பார்த்துட்டு வரலாம். ரொம்ப பெரிய அற்புதமா இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி, பிரம்மா, விஷ்ணு பள்ளிக்கொண்ட கோலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்ட விஷ்ணு பகவான் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் மேலே படுத்த கோலத்தில் விஷ்ணு பகவான், பிரம்மா, ஸ்ரீதேவி பூதேவி.
இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பார்வதி, சிவபெருமாள், நந்தி. அழகான வடிவில் தாயாரோட முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்காங்க. சிவபெருமாள் பக்கத்தில் ரிஷபவாகனம், நந்தி ரொம்ப அற்புதமாக இருக்குது. புலித்தோல் மேலே சிவபெருமாள் தியான நிலையில் அமைந்திருக்கார். பக்கத்தில் பார்வதி அன்னை பார்த்தீங்கன்னா கையெடுத்து வணங்குறது போல் அமைஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே தான் வந்து பெரிய கேட். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வராகியம்மன். கோவிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் சமீபமாக நடந்தது. கோவிலுக்கு மேலே கலசம் தெரியும் பார்த்தீங்கன்னாலே. கோலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது பெயிண்டிங்கா? இது பெயிண்டிங்கில் ஒரு ரங்கோலி கோலம் சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது. டிசைன் ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்கில் வந்து ரொம்ப அற்புதமாக கோலம் ரங்கோலி. கருவறைக்கு வாராகியம்மன் கருவறைக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, மாரியம்மன், லக்ஷ்மி 3 தேவிகளும் அமைஞ்சிருக்காங்க. நம்ம வந்து கருவறையில் இருக்கிற வராகியம்மனை தரிசனம் பண்ணிட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க. இப்போ வந்து கோவில் வெளி சுற்றி வரலாம்.
பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பேக் சைடில் நவகிரகம் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு தெப்ப குளம் மாதிரி அமைச்சு சுற்றியும் பார்த்தீங்கன்னா நவகிரகமான 9 ராசிக்கான சனி பகவான், ஒவ்வொரு ராசிக்கான நவகிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமாக ஒரு வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து கோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமாக 16 அடி உயரம் கொண்ட நின்ற கோலத்தில் வாராகி அம்மன் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜலவாராகி. நம்ம கையாலேயே அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரிச்சு நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணுற வாய்ப்பு வந்து இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஜலவாராகிக்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம்னு சொல்லணும். இந்த கல்யாணம் ஆகாதுங்க, இந்த மாதிரி நோய் நொடி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஜலவாராகிக்கு நம்ம கையாலேயே வந்து பூஜை பண்ணி வந்தால் ஒரு 9 வாரம் பூஜை செஞ்சு வந்தால் நம்மளோட குறை தீரும்னு சொல்லிட்டு இங்கே வர பக்தர்கள் இந்த ஒரு ஐதீகமாகவே இங்கே செய்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதாவது 6ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025
மாபெரும் மகா கும்பாபிஷேகம் வாராகி அம்மனுக்கு இங்கே கோவிலில் நடைபெற்றது. நம்மளால் கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்க முடியல. அதனால சரி இன்னைக்கு வந்து நம்ம வாராகி அம்மனை தரிசனம் பண்ணலான்னு வந்துருந்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது கோவில். நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து வாராகி அம்மனை வழிபட்டு பயனடைங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டால் அமைந்துள்ள வாராகி அம்மன் திருக்கோவிலை தான் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.